Hi everyone, welcome back to TN English channel. 10th standard public exam எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ சீரிஸ். எல்லா கொஸ்டின் பை கொஸ்டினா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ்ல எந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் அதிகமா கேட்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸ் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்க. அதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம நம்ம சேனலோட லிங்கை ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு கொஸ்டின் நம்பர் 7, அதாவது ப்ளூரல் ஃபார்ம்ஸ், அந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி நம்ம ஈஸியா இதுல வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், என்ன படிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எதையுமே பைஹார்ட் பண்ணாதீங்க, எந்த வேர்ட்ஸுமே வந்து பைஹார்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து எந்தெந்த வேர்ட்ஸ்ல வந்து எந்தெந்த லெட்டர்ஸ்ல வந்து அந்த நவுன்ஸ் எண்ட் ஆச்சு அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் ஆகும், அதாவது நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல சிங்குலர் ஃபார்ம்ல இருந்து ப்ளூரல் ஃபார்முக்கு மாத்தக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், காமனா வந்து வேர்ட்ஸ் சிங்குலர் ஃபார்ம்ல நவுன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ப்ளூரலைஸ் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணுவோம். அந்த எண்ட்ல வந்து எஸ் ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டேபிள் அப்படின்னு இருக்குன்னா டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ட்ரீ அப்படின்னு இருக்குதுன்னா ட்ரீஸ்ன்னு எழுதுவோம். ஸோ இது வந்து நார்மலா நம்ம ப்ளூரலைஸ் பண்றது. ஆனா நமக்கு எக்ஸாம்ல கொடுக்கறது இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்து அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் வந்து எண்டிங் லெட்டர்ஸ் ஜஸ்ட் வெறும் எஸ் மட்டும் ஆட் பண்ணாம அடிஷனலா ஃபியூ லெட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். ஸோ இது மட்டும் இல்ல, லாஸ்டா வந்து இன்னும் சிம்பிளா எப்படி இதை வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இன்னும் சிம்பிளா எப்படி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் ஐடியா சொல்றேன். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேர்ட்ஸ் எண்டிங் இன் எஸ், எக்ஸ், ஜெட், சிஹெச் அண்ட் எஸ்ஹெச். இந்த மாதிரி லெட்டர்ஸ்ல வந்து வேர்ட்ஸ் முடியுது, சிங்குலர்ல முடியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ப்ளூரலைஸ் பண்றதுக்கு அதோட எண்டிங்ல இஎஸ் அப்படின்றத ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க, பாக்ஸ் அப்படின்னா அது எக்ஸ்ல முடியுது, பாக்ஸஸ். பஸ், பஸ்ஸஸ். சர்ச், சர்ச்சஸ். இங்க வந்து ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதாது, நீங்க வந்து இஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்க, எல்லா வேர்ட்ஸும் நான் படிக்கல, ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது. நீங்க வந்து பாஸ் பண்ணி இந்த வேர்ட்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அப்ப இந்த ரூலை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸை கூட நீங்க மெமரைஸ் பண்ண தேவையில்ல. இந்த ரூல்ஸ், இந்த சின்ன ரூலை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா அதுல வந்து இந்த மாதிரி டைப் கொஸ்டின் வந்தா நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். சில வேர்ட்ஸ் வந்து ஒய்ல எண்ட் ஆகும். அப்போ ஒய்ல எண்ட் ஆனா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ரெண்டு விதமா எழுதுவோம். ஜஸ்ட் எஸ் ஆட் பண்றது ஒரு டைப், ஐஎஸ் ஆட் பண்றது இன்னொரு டைப். இப்போ ரெண்டுத்தையுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேர்ட் வந்து ஒய்ல முடியுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் பாருங்க, அது வவல் லெட்டரா இருந்ததுன்னா, வவல் லெட்டர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, AEIOU. இந்த வவல் லெட்டர்ஸ் இருந்தது அதுக்கு முன்னாடி, ஒய்க்கு முன்னாடி வவல் லெட்டர் இருந்தது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணா போதும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள், பாய் வந்ததுன்னா பாய்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா பாய்ல வந்து ஒய்ல எண்ட் ஆகுது, ஆனா முன்னாடி ஓ இஸ் அ வவல் லெட்டர். ஸோ அப்போ வந்து நம்ம ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணா போதும். ஸோ பாய், பாய்ஸ். டே, டேஸ். டாங்கி, டாங்கீஸ். கை, கைஸ். ஹாலிடே, ஹாலிடேஸ். இதுவே வேறஸ் உங்களுக்கு வந்து ஒய்ல எண்ட் ஆகுது ஒரு வேர்ட், பட் அதுக்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர் இருக்குது, AEIOU தவிர வேற லெட்டர் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணாம அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஐஎஸ் ஆட் பண்ணணும். இப்ப பாருங்க, ஆர்மி அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு, ஆர்மீஸ். ஆர்மி ஸ்பெல்லிங் ARM, IES. ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு IES ஆட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் இருக்கு, அதை பாருங்க. பேபி, பேபிஸ். சிட்டி, சிட்டிஸ். கண்ட்ரி, கண்ட்ரீஸ். லேடி, லேடிஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நோட் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாம். இப்போ ஒரு வேர்ட் வந்து ஓல முடியுது,
அண்ட் அதுக்கு பிஃபோர் வவல் லெட்டர் இருக்கு அப்படின்னா அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா we can just add s. அதாவது முன்னாடி வவல் லெட்டர் இருக்குதுன்னா மோஸ்ட்டாக வந்து நம்ம ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம். whereas அதில் வந்து வவல் லெட்டருக்கு பதிலாக கான்சனன்ட் லெட்டர் ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, கேங்க்ரூ, அப்போ கேங்க்ரூஸ் வெறும் எஸ் ஆட் பண்ணால் போதும். ரேடியோ, ரேடியோஸ். வீடியோ, வீடியோஸ். ஜூ, ஜூஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இதுவே கான்சனன்ட் லெட்டர் முடியறது பாருங்க. இப்போ பஃபல்லோ இதுல பாத்தீங்கன்னா BUFFALO, அதாவது ஓக்கு முன்னாடி எல் இருக்குது, அது வந்து ஒரு கான்சனன்ட் லெட்டர். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ES ஆட் பண்ணணும். ஸோ பஃபல்லோ, பஃபல்லோஸ். ஓகேவா? எக்கோ, எக்கோஸ். ஹீரோ, ஹீரோஸ். ஜீரோ, ஜீரோஸ். ஆனா இதுலயும் எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ அந்த போட்டோன்ற வேர்டை பாருங்களேன், போட்டோன்ற வேர்டும் பியானோ அப்படின்ற வேர்டை பாருங்களேன். இது ரெண்டுத்துலயுமே முன்னாடி ஓக்கு முன்னாடி கான்சனன்ட் லெட்டர் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து ES போடக்கூடாது, ஜஸ்ட் எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்போ போட்டோஸ், பியானோஸ். இதை வந்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட், ஒரு வேர்ட் வந்து சிங்குலரா இருக்கு, அது UM இல்ல ONல முடியுது. அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்? UMல முடிஞ்சாலும் இல்ல ONல முடிஞ்சாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த UM எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஏவை ஆட் பண்ணணும். அதே போல ONல முடிஞ்சதுன்னா அந்த ON எடுத்துட்டு அதுக்கு பதிலா A அப்படின்ற லெட்டரை ஆட் பண்ணணும். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க, அஜென்டம், அஜென்டா. அக்வாரியம், அக்வாரியா. கிரைட்டீரியான், கிரைட்டீரியா. கரிக்குலம், கரிக்குலா. டேட்டம், டேட்டா. எராட்டம், எராட்டா. ஸோ இந்த மாதிரி ஃபியூ மோர் வேர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த வேர்ட்ஸையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ UMல முடிஞ்சா லாஸ்ட்ல UM ரிமூவ் பண்ணிட்டு A போடணும். ONல முடிஞ்சா ON ரிமூவ் பண்ணிட்டு A போடணும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட், சில வேர்ட்ஸ் F ஆர் FEல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வைஃப் அப்படின்றது, நைஃப் அப்படின்றது. இந்த மாதிரி F ஆர் FEல முடியுது அப்படின்னா அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த F ஆர் FE ரிமூவ் பண்ணிட்டு VES ஆட் பண்ணணும். பாருங்க, ஹாஃப் அப்படின்னா ஹாஃப்ஸ். நைஃப், நைஃப்ஸ். லீஃப், லீவ்ஸ். லோஃப், லோவ்ஸ். லைஃப், லைஃப்ஸ். உல்ஃப், உல்ஃப்ஸ். வைஃப், வைஃப்ஸ். அதே போல இதுலயும் எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னன்னா ரூஃப்ன்ற வார்த்தையும் கிளிஃப்ன்ற வார்த்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரூஃப் வந்துன்னா ரூஃப்ஸ் தான். அதே போல கிளிஃப் வந்ததுன்னா கிளிஃப்ஸ். ஜஸ்ட் எஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இங்க வந்து VES நம்ம ஆட் பண்ண கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா அது வந்து தப்பு. நெக்ஸ்ட், டபுள் ஓல சில வேர்ட்ஸ் நடுவுல வந்து டபுள் ஓ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கூஸ் அப்படின்ற வேர்ட் பாருங்க. அப்ப அந்த டபுள் ஓ வந்தது அப்படின்னா அந்த டபுள் ஓ ரிமூவ் பண்ணிட்டு அதை டபுள் ஈயா மாத்திக்கணும். இப்போ ஃபுட், ஃபீட். கூஸ், கீஸ். டூத், டீத். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகுமே அப்படின்றதுக்காக. உங்களுக்கு எங்கெங்கன்னா வந்து ரொம்ப நான் ஃபாஸ்டா போற மாதிரி தெரியுதோ அந்த டைம்ல நீங்க பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி நீங்க வந்து அந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற வேர்ட்ஸை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. சில வேர்ட்ஸ் ISல வந்து எண்ட் ஆகும். அப்ப அந்த ISல எண்ட் ஆகிற வேர்டை எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா ESன்னு மாத்திக்கணும். IS ESன்னு மாத்திக்கணும். அப்போ அனாலிசிஸ், அனாலிசஸ். ஆக்சிஸ், ஆக்சஸ். பேசிஸ், பேசஸ். கிரைசிஸ், கிரைசஸ். சில வேர்ட்ஸ் வந்து USல எண்ட் ஆகும். அப்ப USல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ IS எப்படி ES மாத்தணுமோ அதே மாதிரியே US எடுத்துட்டு I போட்டுக்கணும். அப்போ அலுமினஸ், அலுமினை. கேக்டஸ், கேக்டை. ஃபோக்கஸ், ஃபோக்கை. ஃபங்கஸ், ஃபங்கை. ஃபியூ மோர் வேர்ட்ஸ் இருக்கு, ஸ்கிரீன்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. சில வேர்ட்ஸ் IXல முடியும். IXல முடிகிற வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன மாத்திக்கணும்? IX ஆர் EXல கூட சில வேர்ட்ஸ் முடியும். அப்ப அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம எப்படி மாத்திக்கணும்னா அந்த IX ரிமூவ் பண்ணிட்டு ICES அப்படின்றத நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெக்ஸ், அப்பைசஸ். அப்பெண்டிக்ஸ், அப்பெண்டைசஸ். இண்டெக்ஸ், இண்டைசஸ். மேட்ரிக்ஸ், மேட்ரைசஸ். வெர்டெக்ஸ், வெர்டைசஸ். ஸோ இதுதான் வந்து காமனா வரக்கூடிய ரூல்ஸ். சில வேர்ட்ஸ்ல வந்து அந்த ஃபார்மே மாறும். அதெல்லாம் வந்து இர்ரெகுலர் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இர்ரெகுலர் நவுன்ஸ்னா என்னென்ன அப்படின்னா
இங்க லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. சைல்டு வந்தா அதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன். அதே போல மேன் வந்ததுன்னா மென், மவுஸ் வந்ததுன்னா மைஸ், ஆக்ஸ் வந்ததுன்னா ஆக்சன், பர்சன் வந்தா பீப்புள், விமன் அப்படின்னு வந்ததுன்னா விமென். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இர்ரெகுலர் நவுன்ஸ். இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்க பை ஹார்ட் கூட பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஈஸி தான் அது. இப்போ ரொம்ப முக்கியமானது பார்க்குறோம், காம்பவுண்ட் நவுன்ஸ். காம்பவுண்ட் நவுன்ஸ் அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதே போல வர்றதுதான் காம்பவுண்ட் நவுன்ஸ். அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வரும், பட் அது சிங்குலர் ஃபார்ம்லேயும் வரும், ப்ளூரல் ஃபார்ம்லேயும் வரும். ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்னா அதை 2 டைப்பாக எழுதணும். அதை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஹைஃபனேட்டட் காம்பவுண்ட் நவுன்ஸ், இன்னொன்று வந்து அன்ஹைஃபனேட்டட். இப்போ ஹைஃபனேட்டட் எப்படி எழுதணும், அன்ஹைஃபனேட்டட் எப்படி எழுதணும் பாருங்க, ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இப்போ கமாண்டர் இன் சீஃப் இது வந்து பாத்தீங்கன்னா ஹைஃபனேட்டட். ஸோ இந்த மாதிரி ஹைஃபனேட்டட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ரூட் வேர்டு எதுன்னு பாருங்க, அந்த ரூட் வேர்ட்ல எஸ் சேர்க்கணும். இப்போ கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னா கமாண்டர் அப்படின்றது வந்து ரூட் வேர்ட், அப்போ அந்த கமாண்டர் கூட எஸ் சேர்க்கணும், கமாண்டர்ஸ் இன் சீஃப். அதே போல டாட்டர் இன் லா, அதுல பாத்தீங்கன்னா டாட்டர் அப்படின்றது தான் வந்து ரூட் வேர்ட், அப்போ அது கூட டாட்டர்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லி எழுதணும். வேற அன்ஹைஃபனேட்டடா வருது, நடுவில் ஹைஃபன் வரல, டைனிங் ரூம் அப்படின்னு வருதுன்னா நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த லாஸ்ட்ல வந்து செகண்டா இருக்க வேர்டு கூட எஸ் சேர்த்துக்கோங்க, டைனிங் ரூம், டைனிங் ரூம்ஸ். இப்போ கவர்னர் ஜெனரல் இதுல பாத்தீங்கன்னா கவர்னர் அப்படின்றது ரூட் வேர்ட், அப்போ கவர்னர்ஸ் ஜெனரல். grown up, grown ups. man servant, men servants. runner up, runners up. son in law, sons in law. spoonful, spoonfuls. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க படிச்சுக்கணும். லாஸ்டா நம்ம பார்க்க போறது சில வேர்ட்ஸ் வந்து சிங்குலர் ஃபார்ம்லயும் ப்ளூரல் ஃபார்ம்லயும் சிமிலரா இருக்கும். மற்ற வேர்ட்ஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இதுல வந்து அந்த எஸ் ஆட் பண்றது, இல்ல வந்து ஐஎஸ் ஆட் பண்றது, அந்த மாதிரி எந்த லெட்டர்ஸும் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். தே ஆர் போத் சேம் இன் தர் ஃபார்ம், ஈதர் இட் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல், ரெண்டுத்துலயுமே சேமா இருக்கும். என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது, அந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்க. ஏர்கிராஃப்ட், ஏர்கிராஃப்ட். athletics, athletics. billiards, billiards. cattle, cattle. crops, crops. deer, deer. fish, fish. furniture, furniture. glasses, glasses. innings, innings. linguistics, linguistics. luggage, luggage, and it goes on. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இன்னும் ஃபியூ வேர்ட்ஸ் இருக்கு, இது எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் உங்களால இதை வந்து எழுத முடியும். ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். லாஸ்டா சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு டிப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஒண்ணுமே இல்லை, இது வந்து இன்னொரு ஸ்டாஃப் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப ஃபன்னியா இருக்கும், பட் இருந்தாலும் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூரல் ஃபார்ம்ஸ்ல வந்து இந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, யூஎஸ் வந்தா ஐ போடணும், யூஎம் வந்தா ஏ போடணும், ஓஎன் வந்தா ஏ போடணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது எப்படி சொல்லி தராங்க அப்படின்னா ஊசி, உமா, ஓனா, ஐஎஸ்இஎஸ், அதாவது ஐஎஸ் வந்தா அது இஎஸ்ன்னு மாத்தணும், எக்ஸ் ஐசிஇஎஸ் இப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறாங்க. டபிள்யூ வந்தா டபிள்யூ போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக் சொல்லி தராங்க. திரும்ப சொல்றேன் பாருங்க, ஊசி, உமா, ஓனா. ஊசினா யூஎஸ்ல முடிகிற வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பெசிலஸ் அப்படின்ற வேர்டு வந்து பெசிலை அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா, யூஎஸ்ல முடிஞ்சா ஐ போடணும். உமா, யூஎம்ஏ, அது வந்து எப்படின்னா இப்போ டேட்டம் அப்படின்ற வேர்டு தான் யூஎம்ல முடியுது, அது டேட்டா. ஓனா, கிரைட்டீரியான், ஓஎன்ல முடியுது, கிரைட்டீரியா. அப்புறம் வந்து ஐஎஸ் வந்து இஎஸ் மாத்திக்கணும், அப்போ வந்து ஆக்சிஸ் அப்படின்னா ஆக்சஸ். எக்ஸ்ல முடியுது அப்படின்னா ஐசிஎஸ் மாத்திக்கணும், எக்ஸ் ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லி தராங்க. டபிள்யூ வந்தா டபிள்யூ வரணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னியா தான் இருக்கு, பட் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மைண்ட்ல ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி இது ஸ்டோர் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஐடியா, இதுதான் நான் சொல்லியிருந்தேன் கடைசியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் கொடுத்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்பதான் எனக்கு தெரியும் இது நிஜமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கா இல்லையா. எத்தனை லைக்ஸ் வருதோ அவ்வளவு பேருக்கு இது வந்து ரீச் ஆயிருக்கு, பிடிச்சிருக்கு என்னோட வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இது வந்து எனக்கு ஃபர்தரா நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், லேர்ன் பண்ணுவோம், கண்டிப்பா அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.